ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த தமிழ் புத்தாண்டு? ரிஷபராசி நேயர்களுக்கு 2026 பராபவ வருடம் எப்படி இருக்குன்னா சூப்பரா இருக்கும். 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம். எல்லாரும் சொல்லாத ஜோசியரே கிடையாது. இங்க இவருக்கு 11ஆம் இடத்துல சனீஸ்வரனும் 10ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா சார்? ப்ரமோஷனோட வருமா? இன்கிரிமெண்டோட வருமா? அப்படின்னா வரும். அதே நேரத்துல திருமண வாழ்க்கையில இருந்த தடைகள்லாம் விலகும். கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கே சார் அப்படிங்கிறவனுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். ஐஓஎல், ஐவிஎஃப்லயாவது கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உறவுகள்ல வந்து 1008 பிரச்சனை இருந்தது. டிசிஷன் மேக்கிங் ஒரே கன்ஃப்யூஷன், தேவையில்லாத குழப்பங்கள், மென்டல் ஸ்ட்ரெஸ் இது எல்லாம் போகும். அவங்களுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் தான். ரெகக்னிஷன் இல்ல சார். எனக்கு பணம் கூட முக்கியம் இல்ல. எனக்கு ரெகக்னிஷன் இல்ல அப்படிங்கிறது தான். இது இந்த வருஷம் கிடைக்கும். ஆனா, நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சளி சம்மந்தமான பிரச்சனைகள் சேராம பார்க்கணும். இரவுகள் வந்து கண்ணு முழிக்காம இருக்கணும். கண்ணு முழிச்சீங்க அப்படின்னா, தேவையில்லாம மனக்குழப்பமும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்துரும். ஆகவே அத விட்டீங்கன்னா நல்லாருக்கும். உங்க ஜாதகத்துக்கு வந்து உறவுகளால பெரிய லாபம் இல்லனாலும், நட்பினால் பெரிய பிரச்சனைகள் வரும். அதனால புதிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். தாயினுடைய உறவுல கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மருத்துவ செலவுகள் இருக்கும். அதனால கை வைத்தியம் பண்ணாம அம்மாவ உடம்ப வந்து டாக்டர் கிட்ட காட்டுங்க. சரி சார். எந்த தெய்வம் உங்களுக்கு உகந்த தெய்வம் சார்? பொதுவாவே திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும்.